ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டுடே நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துருவோமா. சுட சுட ஒயிட் ரைஸான ஆறிடுச்சு. நான் காலையில் வெள்ளனாவே ஓலை வச்சு சாப்பாடு ஆக்கிடுவேன். நெக்ஸ்ட்டு நேற்று நம்ம வீட்டில் ஆட்டுக்கால் தான் எங்கள் வீட்டுக்கார் எடுத்துருந்தாங்க. அந்த ஆட்டுக்கால் குழம்பு கொஞ்சோண்டு இருந்துச்சா, அதை சூடு பண்ணி அப்படியே வச்சாச்சு. ஆட்டுக்கால் குழம்பு அதை ஊற்றிக்கலாம். பிடிக்காத தம்பிகளுக்கெல்லாம் ரசம் வச்சுருக்கேன். சூப்பராக தக்காளி ரசம் ரொம்ப நிறையெல்லாம் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். கம்மியாக தக்காளி போட்டு எல்லாமே இப்போ வட்டை எல்லாமே மிளகு சீரகம் எல்லாமே போட்டு ஒரு ரசம் பண்ணிட்டேன். ரசத்தை ஊற்றி தம்பிக்கு சாப்பிட்டாங்க. நாங்கள் இந்த ஆட்டுக்கறி, இந்த ஆட்டுக்கால் குழம்பு நாங்கள் ஊற்றி சாப்பிட்டோம். ரசத்துக்கு நல்லா சொல்லுன்னு துவையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். துவையாவுமே நல்லாயிருக்கும் ரசத்துக்கு சாப்பிட்றதுக்கு துவையல். நெக்ஸ்ட்டு காய் பார்த்திங்கன்னா இது அவரைக்காய் இருந்துச்சு. கொஞ்சோன்னு அவரைக்காவை அப்படியே தேங்காய் போட்டு வெங்காயம் பட்டை வத்தை எண்ணெய் ஊற்றி பட்டை வத்தை எல்லாமே போட்டு தாளித்து அப்படியே ஒரு தேங்காய் துருவி அப்படியே அவரைக்காயை போட்டுட்டோம். அப்படியே அவரைக்காய் ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் காய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரசம், ஒயிட் ரைஸு, அவரைக்காய் பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.